Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PCB சீரீஸோட 4th வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷில் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஃபினிஷல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்ட் இருக்குது. அந்த பிரிண்டட் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட் வந்து கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதாவது வந்து அந்த பேடு மேலே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஃபினிஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக வந்து காப்பர் லேயர் இருக்குன்னா அந்த காப்பர் லேயரில் நான் இப்போ கோல்டால் எமர்ஷன் வந்து ஃபில் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷில் இருக்குன்னா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கே ஒரு காம்பவுண்ட் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்ஃபெட்டோ டிரான்சிஸ்டர் ஏதோ ஒரு இடத்துல வைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் வைக்கிற இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்ட் வைக்கிற இடத்துல என்ன மாதிரி ஒரு ஃபினிஷை கடைசியாக நம்ம வந்து ப்ராடக்டாக கொடுக்குறாங்களோ பிசிபியில், அதுதான் சர்ஃபேஸ் ஃபினிஷல். ஸோ சிம்பிளாக இது பண்ணிங்க, காம்பவுண்ட் வைக்கிற மேலே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற பேடு மேலே வந்து எந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சர்ஃபேஸ் ஃபினிஷல். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரோலெஸ் நிக்கல் எமர்ஷன் கோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்ட்டு மேலே வைக்கிறதுக்கு போல், அதாவது காப்பர் லேயருக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டால் இருக்கும். எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து அதிகமான கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்கோசரம் தான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன் அந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே நீங்கள் வந்து சிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கைண்ட் ஆஃப் இதுதான், மெட்டீரியல் தான். அதே மாதிரி வந்து சிம்மோட பின்னும் கோல்டு இதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிகப்படியான ஐசிஸ்லாம் சில இதில் உடச்சி பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து நம்ம கோல்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா ஒரு குட் கண்டக்டிவிட்டிக்கோசரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் சால்டபிலிட்டி லெவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சில்வர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது எப்படின்னா இந்த லெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சால்ட் பண்ண லெட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே தான் இது பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் சால்டபிலிட்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சால்டபிலிட்டி ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த விதமான வந்து உங்களுக்கு டாக்ஸிஸ் இருக்காது. காரணம் ஏன்னா வந்து டேரெக்டாக அது வெறும் காப்பர் லேயர் மட்டும்தான். இப்போ வந்து பிசிபி போர்டு இருக்குது, அந்த காப்பர் மட்டும் மற்ற இடத்துல நம்ம எச் பண்ணி எடுத்துகிட்டு பேடில் மட்டும் நம்ம இங்க் போட மாட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கால் வந்து கவர் பண்ண மாட்டோம் பேட்ஸில், அதாவது காம்பவுண்ட் வைக்கிற இடத்துல மட்டும் இங்காக நம்ம கவர் பண்ணாமல் இருக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சால்டபிலிட்டி ப்ரிசர்வேட்டிவ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெறும் காப்பர் லேயர் மட்டுமே இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்மர்ஷன் சில்வர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெட்டு டின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே தான் இதுவும் இம்மர்ஷன் சில்வர் பார்த்திங்கன்னா அதே வந்து ஒரு டைப்பில் வேற ஒரு டைப், அதாவது எமர்ஷன் டின் மூலயமா நம்ம அப்ளை பண்ணுறது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வைக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஷன் சில்வர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓஹெச்எஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஹசார்ட்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வரும். ஸோ எப்படின்னா அந்த ஆர்ஓஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆரோ மார்க் வந்து இன்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மெர்க்குரி இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நம்ம மண்ணோட இது போயிடும், அதோட தன்மையே போய்டுன்றதால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய இது பாதிப்பு வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணாமல் ஆர்ஓஹெச்எஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் எனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்னால அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் ஆர்ஓஹெச்எஸ்ன்னு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமபிள் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃப்ளேமபிள் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிசிபிக்கு வந்து ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மை எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏரோஸ்பேஸ்லாம் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பிசிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து வானத்துலேயும் பறக்கும், ஸோ பார்த்தீங்கன்னா தரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லேண்ட் ஆகிறப்பையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் வெதருக்கு எல்லாமே சூட் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பிசிபிஸ் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் போர்டாக இருக்கட்டும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவியாக இருக்கட்டும், இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும். இண்டக்ஷன் ஸ்டவ் கூட அவ்வளோக்கு இருக்காது பார்த்திங்கன்னா எஸ்எம்டி காம்பனண்ட்டு. ஸோ எல்இடி டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஹை ரேட் காசு கொடுத்து வாங்குவோம். ஸோ காசு கொடுத்து வாங்கக்குள்ள பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி அவங்க தந்தாகணும். ஸோ அது தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எஃப்ஆர்
ஃப்ளேமபிள் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளமிக் பேப்பராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேப்பர். ஸோ அது மாதிரி ஒரு டைப்ஸ் இருக்குது. ஸோ FR4ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து ரேட்டட் வந்து பார்த்திங்கன்னா 105 டிகிரி வரையுமே இது பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஹீட் லெவலை தாங்கிக்கும். அதே FR4 அதுக்கப்புறம் இதுக்குன்னு சில டைப்ஸ் இருக்குது. இது FR1 பார்த்தீங்கன்னா அது வந்து 105 டிகிரி வந்து தாங்கும். சம் கிரேட் ரேட்டட் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து பஞ்சபிளாக இருக்கும். எப்படின்னா அது எப்படின்னா கார்போர்ட் மாதிரியே இருக்கும். அதே வந்து எதில் வந்து இந்த FR1ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோக்கு இருக்காது. அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பேப்பர் வந்து FR3. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எபாக்சி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா FR2வும் FR4 தான். அதிகம் பார்த்தீங்கன்னா FR4 தான். சாரி 2 கூட கிடையாது, FR4 தான் அதிகப்படியான எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அதுதான் வந்து டெம்பரேச்சர் ரேட் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் நீங்களே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டெப்த்தாக போகும். ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள், இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அதே வந்து காம்பவுண்ட்ஸ், அப்போ எபாக்ஸ் மெட்டீரியல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிபியோட டைப்ஸ் தான் இது எல்லாமே. இது எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா எபாக்சி மெட்டீரியல் நீங்கள் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா, கூகுளில் போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ ஃப்ளோர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கீழே வந்து பெயிண்ட் போடுறாங்க ESD, அந்த மாதிரி வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிபியில் யூஸ் பண்ணுற லேயர்ஸ் தான் வந்து எபாக்சி, இந்த காட்டன் பேப்பர், ஸோ இந்த பாலியஸ்டர் சொல்லிட்டு எல்லாமே ஒரு மெட்டீரியல் தான். ஸோ அந்த இப்போ ஒரு ஃப்ளேமபிள் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இவ்வளோ ஹீட் என்ன தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இண்டக்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு PCB தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு PCBலாம் சர்டேனாக இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த FR1 FR2 இந்த மாதிரி கிளாஸிஃபை. இதுதான் வந்து அது கிளாஸிஃபை. ஏன்னா அது டெப்த்தாக சொல்ல ஆரம்பித்தா ரொம்ப போன்றதால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணுறேன். அப்போ நான் சொல்ல இந்த வீடியோவில் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அந்த டீட்டெயில்டாக வேணுன்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 50 வீடியோஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேட் சாஃப்ட்வேர் தான் மூவ் ஆகலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது FR1 FR2 உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து 5th வீடியோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேட் சாஃப்ட்வேர் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.